மச்சான், பர்னிச்சர் சீட்டு பிடிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த கிராமத்தில் இருக்கவங்க எப்படி என்னான்னு ஒன்றுமே புரியல மச்சான். யாராவது ஒருத்தர் நமக்கு அறிமுகம் கிடைச்சா கூட அவங்கள வச்சு நம்ம ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். இவங்கெல்லாம் இப்படி தான்ட்டு என்ன பண்ணுறது? டேய், கவலையை விட்டுறா. ஊர் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். யார் யார் எப்படி வீட்டில் ஆம்பளைங்க இருக்காங்களா, வெறும் பொம்பளை ஆளுங்க மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு வரேன். ஆம்பளை ஆளுங்க வேலைக்கு போகணுனையும் பொம்பளை ஆளுங்கள்ட்ட போய் பேசி கரெக்ட் பண்ணி சீட்டை போட்டுருவோம். 1000 ரூபா சீட்டு எப்படி? ம், இருந்தாலும் யாராவது ஒருத்தர் சப்போர்ட் இருந்தா பரவாயில்ல. ஆ, வாவ் மச்சான், நான் சொன்னேன்ல ஒருத்தர் சப்போர்ட் வேணும் வேணும்னு. டேய், என்னடா பண்ண போற? சும்மா இருடா. நான் போயிட்டு இந்த பொண்ணு எப்படி விவரம்னு பார்த்துட்டு அப்படியே இந்த பொண்ணு பின்னாடியே நான் ஊருக்குள்ள போயிடுறேன். ஏய் ஆனண்டா, உனக்கு தங்கச்சி மாதிரி இருக்கா. நீ ஏமாத்தாத மச்சான், எனக்கு கஷ்டமா இருக்கு. எதுவாக இருந்தாலும் நான் டீல் பண்ணிக்கிறேன். மச்சான், நான் வர லேட் ஆகும். அண்ணன் வரைக்கும் வாயை திறந்து வச்சிருக்காத. பாம்பு உள்ள போயிட போகுது. கம்முனு இங்கே இரு. ஏங்க, நான் யாரா வேணா இருக்கட்டும், நீங்க ஏங்க அழுகுறீங்க? என்னங்க இவ்வளோ அழகா இருக்கீங்க, என்னங்க நீங்க போயும் போயும் ஒரு பானைக்கு வசரம் அழுகுறீங்களே. தப்பா எடுத்துக்காதீங்க. பானை போனா போயிட்டு போதுங்க. நீங்க நீச்சல் தெரியாம உள்ள இறங்கிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா இங்க யாருமே இல்ல. என்னங்க ஆகுறது? கண்ணை தொடங்க, கண்ணை தொடங்கன்றேன். பர்னிச்சர் ஷாப்ல மேனேஜரா இருக்கீங்க. ரைட்ரா, பேக்கு சிக்கிருச்சு. இதை வச்சு ஊருக்குள்ள நுழைஞ்சிடணும். என்னங்க நீங்க, பரவாயில்ல விடுங்க. நீங்களும் ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க. இவ்வளோ பண்பா பேசுறீங்க. உட்கார வச்சு பேசணுன்ட்டு அந்த மரியாதையே எனக்கு போதுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப அழகா வெக்கப்படுறீங்க. ஐயோ பாத்துங்க. என் பேரு அன்புங்க. உங்க பேரு? ஐயோ, பல்லு கூசுதுங்க. செல்வின்னு சொன்னதும் ஸ்வீட்டா இருக்குங்க. ஸ்வீட் சாப்பிட்டா எனக்கு பல்லு வலிக்கும். என்னங்க நீங்க, நீங்க இவ்வளோ அழகா இருக்கீங்க. அழகான பேரு செல்வின்ற பேரு நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. என்னங்க அவ்வளோதானா? ஆமாங்க. உங்க கிராமம் பேர் என்னங்க? ஆஹா, பேர்லயே அறவே பட்டிக்காடு. நல்லா இருக்கு, நல்லா ஏமாத்திரணும். இல்லைங்க, பர்னிச்சர்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கோம். தீபாவளி ஆஃபர் விட போறோம். உங்க வில்லேஜ்ல எல்லார் வீட்லயும் எல்லா பர்னிச்சர் ஐட்டமும் இருக்கா? ஓ அப்படியா? ஏங்க, மொத்தமா எதுக்குங்க காசு கொடுக்கணும்? மொத்தமா காசு கொடுத்தா எவனாவது தூக்கிட்டு ஓடிடுவான். நீங்க என்ன பண்றீங்கன்னா, வாரம் வாரம் உங்களால முடிஞ்சதை கட்டிக்கிட்டே வரீங்க. நாங்க உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவோம். சரிங்களா? அந்த அட்டையை பத்திரமா வச்சுக்கணும். மாசம் மாசம் வாரம் வாரம் உங்க கையில எவ்வளோ இருக்கோ நாங்க கலெக்ஷனுக்கு வருவோம். அப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க அட்டையிலேயே நாங்க குறிச்சு கொடுத்துட்டு போயிடுவோம். மொத்தமா ஒரு அமௌண்ட் வந்ததும் நீங்க பொருளை வாங்கிக்கலாம். ஆமாங்க, மொத்தமா பணம் கொடுத்து உங்களை மாதிரி ஆளுங்களால வாங்க முடியாதுல்ல. அதுக்கு தாங்க நாங்க சேவை செய்றோம். ரொம்ப நன்றிங்க. ஆ, வாங்க. மச்சான், ஊர்ல இருக்க எல்லாரும் சீட்டு போட்டுருவாங்க எடுக்கு. நம்பிக்கையோட இருடா வரேன். ஏங்க, இதான் உங்க வீடா? அப்படிங்களா? இந்த வீட்ல யாராவது சீட் போடுவாங்களா?
பர்னிச்சர் தேவைப்படாது. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட காசு கிடையாது. ஐயோ சரிங்க சரிங்க, நீங்க நேராவே உங்க கிராமத்துக்கே போங்க. Oh my God! சொர்க்க பூமிங்க. கிராமனாலே அழகு தானே. இதுதான் எங்க கிராமம். நான் இங்கேயே இருக்கேன், எல்லாரையும் இந்த மரத்துக்கடியில வர சொல்றீங்களா? ஆமா, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போயிட்டு சொல்றதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடும். எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். இங்கேயே வச்சு எல்லார்கிட்டயும் ஒரே டைம்ல சொல்லிடுவீங்கல்ல? நீங்க ரொம்ப புத்திசாலிங்க, உங்க பேருக்கு ஏத்த மாதிரி. ஆமா, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இருங்க கூட்டிட்டு வரேன். சரியான பேக்கு. அறவே பட்டிக்காட்டுல வசிக்கும் இங்க இருக்கிற அழகிகள் அனைவருக்கும் இந்த அன்புவின் மாலை வணக்கம். வணக்கம். சார், வணக்கம். எல்லாரும் கீழே உட்காந்துருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஒன்றும் நினைச்சுக்காதீங்க. ஆபீசர் நீங்க சேர்ல உட்காரணும், அதுதான் நல்லது. ஓ, நீங்க இந்த கவுன்ல ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. தேங்க்ஸ்ங்க. ஹலோ, வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க சார். அவளே ஒரு உதவாக்காரி. அவகிட்ட போயிட்டு நீங்க ஏஞ்சல் கேஞ்சலுங்கிறீங்க. அவகிட்ட எதுவும் சொல்லாதீங்க, அவ சீன் போடுவா, பீத்துவா. சரிங்கம்மா, உங்களோட பேரெல்லாம் நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு சரோஜா. சிந்து முடிஞ்சி, ரோட்டன், ஹைடி, சுந்தரி, ஏஞ்சல். ஐயோ, பாத்தீங்களா சார் கொடுமைய? நீங்க பேச்சுக்கு தான் ஏஞ்சல்னு சொன்னீங்க. அவ ஒரிஜினல் பேரையும் மறந்துட்டு ஏஞ்சல்னு சொல்றா. அம்மா, உங்க எல்லார் வீட்லயும் பர்னிச்சர் இருக்கா? பர்னிச்சர்னு சொன்னா இவங்களுக்கு தெரியாது. வீட்டு உபயோக பொருட்கள்னு ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஆமா சார், எங்க கிராமத்துல அவ தான் அதிகம் படிச்சிருக்கா. அவ சொல்லி தான் மரியாதைக்கு இங்க வந்தோம். மத்த யார் கூப்பிட்டாலும் வந்திருக்க மாட்டோம். அவ மேல எங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவ தான் படிச்சிருக்கா இங்க. ரொம்ப நல்ல விஷயம். எல்லா கிராமத்துலயும் பெண்கள் படிக்காம இருக்கக்கூடாது. பரவாயில்லையே, நல்லா படிச்சிருக்கீங்க. வெரி குட். எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? என் பொண்ணு தான் சார் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சிருக்கேன். ரொம்ப நல்ல விஷயமா. தாய்மார்களே, உங்க வீட்ல அடிப்படை வசதிகள் இருக்கா? அதாவது அத்தியாவசியமான பொருட்கள் என்னென்னன்னா, துணி வைக்கிறதுக்கு பீரோ, வேலைக்கு போயிட்டு அசந்து வந்தா படுக்கிறதுக்கு கட்டில், ஜாலியா உட்காந்து டிவி பார்க்கறதுக்கு சோஃபா, இல்லைன்னா சேர் கூட வாங்கிக்கலாம். ஃபேன், மாவாட்டுறதுக்கு கிரைண்டர், சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி, இதெல்லாம் அடிப்படை வசதி. இதெல்லாம் உங்க வீட்ல இருக்கா? எங்க கிராமத்துல ஏது சார் அதெல்லாம்? இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார். ரொம்ப நன்றி. எங்களுக்கு இந்த பொருள் எல்லாம் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா எங்ககிட்ட மொத்தமா காசுலாம் இல்ல சார் போட்டு வாங்குற அளவுக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. உங்க கடைக்கு வந்து காசு கொடுத்துட்டு வாங்குற அளவுக்கு எங்க கிட்ட யாருக்கிட்டயுமே காசு இல்ல. நாங்க அன்றாட கூலி வேலைக்கு போய் சோறு தின்போம். அதுக்கு தான் உங்களுக்காகவே, உங்களை மாதிரி மக்களுக்காகவே குறைஞ்ச விலையிலையும் மாதந்தோறும் தவணை முறையிலையும் நாங்க பொருட்களை வழங்க போறோம். ஏய் சூப்பர் சார். ரொம்ப நன்றி. என்னோட கல்யாணத்துக்காக நான் நிறைய பொருள் வாங்கணும்னு நினைச்சேன். சார், தவணை முறையிலனா என்ன சார்? கரெக்ட். இந்த அம்மா கரெக்டாக கேள்வி கேட்குறாங்க. தவணை முறையில் அப்படின்னா, வாரம் வாரம் உங்கள் வீட்டுக்கு வருவோம், உங்கள் கையில் ஒரு அட்டை தருவோம். அந்த அட்டையில் எங்களோட முகவரியும் எங்களோட தொலைபேசி எண்ணும் குறிச்சிருக்கோம். அதில் நீங்கள் வாரம் வாரம் என்ன காசு கட்டுறீங்களோ, எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 100, 200, அது உங்களோட வசதியை பொறுத்து இருக்குது. நீங்கள் 100 ரூபாய் கட்டினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாரம் வாரம் சேர வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டு வந்துடும். உங்களுக்கு என்ன பொருள் வாங்கணுமோ அந்த பொருளை வந்து வாங்கிட்டு போகலாம். சார் 200 ரூபா 300 ரூபா போட்டா சீக்கிரமா ரொம்பிடும்ல சார்? அப்படின்னா சீக்கிரமா பொருள் வாங்கிடலாம், அப்படிதானே சார்? வெரி குட். ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கீங்க இந்த கிராமத்தில் எல்லாரும். எவ்வளவு வேணாமா கட்டலாமா? இல்ல சார், 100 ரூபா போட்டு கட்டி ஆரம்பிச்சிட்டா வெறும் 100 ரூபா தான் கட்டிட்டு இருக்கணுமா? அதை தான் கேட்டேன். இல்லை, நீங்கள் இந்த வாரம் 100 ரூபாய் கட்டுறீங்கன்னா அடுத்த வாரம் உங்கள் கையில் 500 ரூபாய் கூட இருக்கும், 1000 ரூபாய் கூட இருக்கும். நீங்கள் கட்டலாம். அதுக்கு அடுத்த வாரம் 2000 கூட இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போதெல்லாம் கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள், ஒரு மிக்ஸி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4000 சேர்ந்ததும் 3000 வரதுக்குள்ளாரையே நீங்கள் வந்துடலாம். பொருள் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அடுத்து 1000 ரூபாய் பொருள் வாங்கின பிறகு நீங்கள் பொறுமையாக கட்டலாம். ரொம்ப நன்றிங்க சார். இந்த மாதிரி யாருமே இங்க வந்ததில்ல. இப்படி இருந்தா தானே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல சார், முக்காவாசி கட்டணோனே பொருள் வாங்கிக்கலாம்னு சொல்றீங்க, அதானே? ஆமாம், முழு பணத்தை வாங்கிட்டு நாங்கள் பொருள் தரல. நீங்கள் முக்கால்வாசி கட்டினதும் நாங்கள் பொருளை தந்துடுவோம். அடுத்து கால்வாசி நீங்கள் பொறுமையாக கட்டலாம். ஐயோ, உங்க கால் வேற அங்க இருக்கு. இல்லன்னா காலை பிடிச்சி நன்றி சொல்லுவோம்.
சொல்லுவோம். சார், இந்த மாதிரி உதவி பண்ண யாருமே வந்ததில்ல. உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் மாசம் மாசம் எங்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்ண நாங்களும் வசதியா வாழ்க்கை வாழுவோம். எங்க வீட்லயும் எல்லா பொருளும் இருக்கும். சார், எனக்கு என்ன வேணும்னா இட்லி சுட்டு திங்கிறதுக்கு ஒரு கிரைண்டர் வேணும், சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி வேணும். சார், எங்க வீட்ல பீரோல சார், செல்ஃப்லயே துணி அடுக்கி வச்சிருக்கேன். கொசு எல்லாம் சேலையில முட்டை விட்டு வச்சிருக்கு. பீரோ வேணும் சார். எங்க வீட்ல கட்டில் இல்ல சார், முதுகெல்லாம் வலிக்குது, வேலைக்கு போயிட்டு வந்து படுக்க முடியல. கட்டில் வேணும். ஐயா சாரு, எங்கள் வீட்டில் பேனு இருந்தால் போதும். இந்த காத்தாடி மட்டும் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நான் வாங்கிக்குவேன். நான் தரையிலே படுத்துக்குவேன், துண்டை விரித்து போட்டுட்டு. இல்லைனா முந்தானே விரித்து கூட படுத்துக்குவேன். பேனு ஓடுனா நல்லாயிருக்கும். எனக்கு கொசு கடிச்சு சாவடிக்குது. எல்லாரும் இங்க இருக்கவங்க பிச்சைக்காரங்க சார். நான் பீரோ, கட்டில், மெத்தை, ஃபேனு, கிரைண்டர், மிக்ஸி, சோஃபா இந்த மாதிரி எல்லாமே எனக்கு வேணும் சார். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணத்துக்காக நான் எல்லாமே சேர்த்து வைக்கலான்னு இருக்கேன். ஓ அப்படியா? ரொம்ப நல்லது. நீங்கள் இத்தனை பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஆனால் அத்தனை பொருளுக்கும் நீங்கள் வார வாரம் சீட் போட முடியுமா? இல்லை ஒரு பொருளுக்கு சீட் போட்டால் ஒரு பொருள் தான் வாங்க முடியும். அத்தனை பொருளுக்கு சீட்டு போடணும்னா அத்தனை பொருளுக்கும் காசு கட்டணும். அவ்வளோங்க மாதிரி என்னை நினைக்காதீங்க சார். என்னால் காசு கட்ட முடியும். ஏன்னா என் கல்யாணம் இனிமேல் நான் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப வயசாச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. வெறும் 24 தான். அதுக்குள்ளாரையும் 25க்குள்ளே கல்யாணம் பண்ண போகிறேன். அதனால் வீட்டில் பீரோ, கட்டில், மெத்தை இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல வசதியாக இருக்கும். அடிக்கல பிக்சர் இருக்கே, உனக்கு 25 வயசுன்னு ஏன்டி எல்லாத்தையும் போய் சொல்கிறேன்? சார், அவளுக்கு 32 வயசு ஆக போகுது. போய் சொல்கிறேன், இன்னும் கல்யாணம் ஆகலாம் அந்த மூதேவிக்கு. சரிம்மா, உங்கள் எல்லாருக்கும் எல்லா பொருளும் நாங்கள் வழங்குறோம். யார் யாரும் எவ்வளோ சீட்டு போடுறீங்க? நான் 100 போடுறேன் சாரு. நான் 300 போடுறேங்க. நான் 350. என்னால் 200 வாங்க சார். வாரம் வாரம் கட்டுவேன். நான் ஒரு மாதத்துக்கு 300 தாங்க என்னால் கட்ட முடியும். ஐயோ தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா. நீங்கள் மாதம் 300 கட்டினா 2-3 வருஷம் கட்டுற மாதிரி இருக்கும். 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தா நீங்கள் வாங்கக்கூடிய பொருளோட விலை அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் இன்னும் அதிகமாக காசு கட்டுற மாதிரி இருக்கும். முடிஞ்சால் வாரம் வாரம் காசு கட்ட பாருங்கம்மா. கண்டிப்பாக கிடைச்சா கட்டிடுவேன் சார். நான் மாதம் இல்லை வாரத்துக்கு 2000 கட்டுவேன். குட். ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் பொருள் வாங்கிடுவீங்க. ஏன்னா வாரம் 2000னா ரொம்ப அதிகம் தான். இந்த குண்டு சிறுக்கிக்கு வேற பெருமை பீத்துறாளே. எல்லாரும் அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட் தரணும். நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரும் 600 கொடுக்கணும். சீட்டு ஆரம்பிக்கும் போது அதான் ரூல்ஸு. அட்வான்ஸு ஒரு 600 எல்லாருக்கும் இங்கே இருக்குமா? சார், இதை நீங்கள் சொல்லவே இல்லையே சார். ஏய் சும்மாரு. 600 ரூபாவா? நான் 700 ரூபாயா தரேன் சார். இருக்கு எங்களுக்காக இவ்வளோ பொருள் தரீங்க. இவ்வளோலாம் பிச்சைக்காரங்க. 600 ரூபா கூட இருக்காது. நான் 700 ரூபா தரேன். ஏண்டி கேட்ட உதவி, நீ 700 ரூபா தரும் போது எங்களால் 600 ரூபா தர முடியாதா? ஏக்கா பாக்கா, எங்கேயாவது சுருக்கு பையில சேர்த்து வச்சிருப்போம், அதெல்லாம் எடுத்து கொடுக்கலாமா? சார், என்கிட்ட 600 ரூபா இல்லை. அடுத்த வாரம் வாங்க, 600 ரூபா சீட்டு காசும் சேர்த்து கொடுத்துட்றேன். நீங்கள் யார்கிட்டயாவது வாங்கி கொடுங்கம்மா. இல்லைனா இந்த டேட்டில் நீங்கள் எத்தனை பேர் சீட்டு போடுறீங்களோ அத்தனை பேர் போய் நான் பணம் கட்டணும், டெபாசிட் பண்ணணும். நிறைய ரூல்ஸ் இருக்குது எங்களுக்கு. சார் 600 தரேன். நான் 600 என்கிட்ட இருக்கு. என்கிட்டயே 600 ரூபா இருக்குது, வாங்கிக்கோங்க. 600 ரூபா அந்த அக்காவுக்கு சேர்த்து நான் தரேன். 600 ரூபா தரேன் சார். 600 தானே வாங்கிக்கோங்க. அப்பாடா, ஒரு 4000 தேர்ச்சி. ஆட்டையை போட்டு இந்த கிராமத்தை பக்கத்து வரவே கூடாது. செல்வி, நீங்கள் எல்லார்கிட்டையும் காசு கலெக்ட் பண்ணி தரீங்களா? இதோ தரேன் சார். இந்தாங்க சார். எங்க எல்லாரோட காசு இதுல இருக்கு. மொத்த அமௌண்ட் எண்ணி பார்த்துக்கங்க சார். என்ன செல்வி, இவ்வளோ மக்களோட அறிமுகம் உங்களால் கிடைச்சிருக்கு. உங்கள் கிராமத்துக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கனால இந்த பணத்தை எண்ணாமல் வாங்கிக்கிறேன். சார், நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. கண்டிப்பா உங்க நம்பிக்கை காப்பாத்துவோம். வாரம் எக்ஸ்ட்ரா கட்ட நாங்க ட்ரை பண்றோம். அப்போ சரிம்மா, அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு கார்டு கொடுத்துட்றேன். ஏன்னா நாங்கள் போயிட்டு கார்டு ஆஃபீஸில் தான் இருக்கோம். நீங்கள் கொடுத்த டெபாசிட் அமௌண்ட்டை போயிட்டு எழுதி உங்கள் பேர்லாம் உங்கள் அட்ரஸ்லாம் எழுதிட்டு வருவேன். அடுத்த வாரம் எல்லாரும் மறக்காமல் கார்டு வாங்கிக்கோங்க. ஓகே. வாங்கிடுவோம். சரிங்கம்மா, அப்புறம் நான் புறப்பட்டுட்டா? போயிட்டு வாங்க சார். போயிட்டு வாங்க அன்பு சார். செல்வி, போயிட்டு வரேன். வரேம்மா எல்லாருக்கும். பாய். அடியே, நான் பேனும் வாங்கி நல்லா காத்தார படுத்து தூங்குவேன். நான் கட்டில படுத்து தூங்க வேண்டி. நான் இட்லி சுட்டு திங்க கிரைண்டர் மிக்ஸி வாங்கி போடுறேன். ஜாலி ஜாலி. போய் பேசிட்டே இருக்காதீங்கடி. அடுத்த வாரம் அவரு சாரு சீட்டு வாங்க வருவாரு. அதுக்குள்ள 200-300 ரெடி பண்ணணும். வாங்க போலாம். ஏய் மச்சான், போன வேலை என்னடா ஆச்சு? மச்சான், நான் போனதும் கொஞ்சம் பயந்துட்டேன்டா. ஆனா அத்தனை லேடிஸும் வந்து உட்காந்துட்டாங்க. எல்லாரும் 500-1000 கொடுத்தாங்க.
மொத்தமா சுருட்டிட்டு வந்துட்டேன். என்னடா சொல்ற? எப்படிடா? மச்சான் நீ சொன்ன மாதிரி அறிமுகம் கண்டிப்பா வேணும்டா. அந்த பேக்கு பின்னாடியே போயிட்டு அந்த பேக்கு சொல்லி அந்த ஊரே கேட்டுச்சுடா. இது மட்டும் இல்ல, அந்த பேக்கு தான் அதிகமா படிச்சிருக்கான் அந்த ஊர்ல. அது சொன்னா எல்லாரும் கேட்பாங்களாம். அப்படியா? என்ன படிச்சிருக்க அந்த பொண்ணு? 5ஆம் கிளாஸ்னா மச்சான்? ஐயோ ஐயோ, 5ஆம் கிளாஸே பெரிய விஷயமா? சரி மச்சான், பரவாயில்லடா. இந்த அமௌண்ட் நமக்கு போதும். நாளைக்கு வேற கிராமத்துல போயிட்டு 5000 5000ன்னு ஒவ்வொரு நாளும் கிடைச்சிச்சுன்னா நம்ம தான்டா அதிகமா சம்பளம் வாங்குறோம்னு அர்த்தம். மச்சான், ஒரு கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்தா கூட மாசம் 10,000 15,000 தருவாங்க. நம்ம ஒரு நாளைக்கு 5000 வாங்குறோம் மச்சான். வேற லெவல்ல நம்ம. சரி சரி, வண்டி எடு, இந்த ஊரை விட்டு கிளம்புவோம். சரி மச்சான். என்ன செல்வி, அந்த சாரு அன்பு சாரன்னா காணோம். ஏண்டி சார் இன்னும் காணோம்? என்னாச்சு? எல்லாரும் காசு எடுத்துட்டு வந்துட்டோம். ஏய் ஏண்டி எல்லாரும் ஆளுக்கு கத்துறீங்க? நம்ம செல்விக்கு என்ன தெரியும்? அவர் போன் நம்பரா தெரியும்? அவர் வந்ததோ தண்டி நமக்கே தெரியும். வரட்டு இரு, பொறுமையா இருக்கடி. ஆமா, அவர் பைக்ல வர வேணாம். உங்களை மாதிரி என்ன நடந்தா வரவரு? டிராஃபிக்லாம் உண்டாகும். உங்களை மாதிரி பட்டு கேட்டாளுங்களுக்கு என்ன தெரியும்? லூசுங்களா? ஒரு நாளைக்கு நீ செருப்பு கட்டி அடி உனக்கு நான் அடிப்பேன். அப்ப உனக்கு தெரியும் என்ன பத்தி. மரியாதையா இருந்துக்கோ, தெரியா? இது ஏண்டி என்ன பார்த்து சொல்ற? அவன் மூஞ்ச பார்க்க முடியல, நீ அதை அவகிட்ட சொல்லி வைக்கி. அதுக்கு நான் உன்கிட்ட சொன்னேன். என்னம்மா செல்வி, 1 மணி நேரம் இப்படியே நின்றுட்டு இருக்கோம். என்ன சாரை காணோம் இன்னும்? அம்மா தெரியலம்மா, வருவாங்கம்மா, இருங்கம்மா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம், இல்லைன்னா வீட்டுக்கு போயிடலாம். சார் வந்தது எல்லாரும் வீட்டுக்கும் கூட்டிட்டு வரேன். ஏண்டி இம்புட்டு வெயில் அடிக்குது, எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க, காசை வச்சுக்கிட்டு என்ன விளையாடுறியாடி? அவர் இன்னும் காணோம். ஏக்கா என்னக்கா லூசு மாதிரி பேசுற? அவளுக்கு என்ன தெரியும்? நீ கொஞ்சம் வேணா காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு போ. ஏண்டி நேரமாகுதே, அதனால சொன்னேன்டி. நல்லா சொன்ன, போ, கம்மனு நில்ல. ஐயோ 2-3 மணி நேரம் ஆகுது. சார் இன்னும் வரல. ஏய் என்னம்மா, 4 மணி நேரம் ஆகுது, சார் என்ன காணோம்? வேணா அடுத்த வாரம் பார்க்கலாமா? ஆமா செல்வி, என்னாச்சு இவ்வளவு நேரம்? ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கோம். சரி சார் அடுத்த வாரம் வருவாரு, அடுத்த வாரம் பார்க்கலாம். எல்லாரும் வாங்க வீட்டுக்கு போலாம். என்னாச்சு இந்த சார் ஏன் வரல இன்னைக்கு? முத தடவை இப்படி பண்ணனா இவங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? என்ன இப்படி பண்றாரு? ச்சே, அடுத்த தடவை வரும்போது சொல்லிடணும். கரெக்டான டைமுக்கு வந்துருங்க சார். வர முடியலன்னா ஒரு போன் அடிங்கன்னு சொல்லணும். இல்லனா பாவம் இவங்க வந்து இப்படி காத்துக்கிட்டே இருக்காங்க. செல்வி, எங்க அந்த அன்பு சாரை இன்னும் காணோம்? செல்வி, சாரு போன வாரமும் வரல. இன்னைக்கு வந்து மத்தியானம் வரைக்கும் உட்காந்துருக்கோம். இன்னும் சாரை காணோம். என்னன்னு கேட்டுப்புடேன். எனக்கு ஃபோன் நம்பர் தெரியாது. ஃபோன் நம்பர் தெரியாதா? இது என்ன அலட்சியமா இருக்குது உன் பதிலு? செல்வி, என்னது இது? ஃபோன் நம்பர் தெரியாதுன்னு சொல்றேன். ஏய் விளையாடுறியா நீ? அவரை எப்படியாவது எங்க பாத்தியோ அட்ரஸ் கொண்டுட்டு வாப்பா. ஏய் அவகிட்ட சும்மா சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தா அவ என்னடி பண்ணுவா? அட்ரஸ் எங்கன்னு போய் அவ கேட்டுட்டு வருவா? வருவார் அடுத்த வாரம், எல்லாம் வீட்டுக்கு போங்கடி. சரி சரி, அடுத்த வாரம் வருவாரு. அவரு ஏதாவது முக்கியமான வேலையில கூட இருக்கிறான்ல, பாவம் என்ன நடந்துச்சோ அவங்க வீட்டுல. சரி எல்லாம் கலைஞ்சு போங்க, அடுத்த வாரம் வியாழக்கிழமை இதே நாள்ல வந்துருங்க. இவங்க எல்லாம் கேக்குற மாதிரி அவரை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. போய் போய் ஆத்தங்கரையில பேசின ஒரு காரணத்துக்கு ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்து இவங்களை எல்லாரையும் சீட்டு போட வச்சுட்டேன். இப்ப ஊர்ல இருக்கவங்க கிட்ட நான் அடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன். செல்வி மேல எனக்கு சந்தேகமா இருக்குடி. உங்களுக்கு சந்தேகமா இருக்கா இல்லையா? ஆமாக்கா, எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் என்னது இது? நான் வேற சீட்டு போட்டு தொலைஞ்சிட்டேன். எனக்கு கடுப்பா இருக்கு. ஏய் எல்லாரும் வாயை மூடுங்கடி. உங்களை விட அதிகமாக சீட்டு போட்டுக்கிறது நான் தான். எனக்கு தான் அதிகமாக டென்ஷன் ஆகுது. நான் என்ன பண்ணுறதே தெரியல. ஏதாவது என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கடி. தீர்வு காணாமல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காளுங்க. எல்லாம் அவசரப்பட்டு யாரும் முடிவு எடுக்காதீங்க. இந்த தடவை போய் பார்ப்போம், சரியா? இன்னைக்கு வியாழக்கிழமை 3ஆவது வாரம். போய் பார்த்துட்டு அந்த ஆள் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் செல்வி எல்லாம் கேள்வி கேட்கலாம். செல்வி தான் நமக்கான காசை அவ தருவா. ஏக்கா இன்னைக்கு கூட்டத்துக்கு போவோம். அந்த ஆள் வரல அப்படின்னா செல்வி கிட்ட சொல்லி எங்க எல்லாருக்கும் என்ன பணமோ அதை கொடுத்துருன்னு சொல்லிடலாம். எனக்கு ஆத்திரம் வருது. வாங்கடி கூட்டத்துக்கு போலாம். செல்வி, இதெல்லாம் உனக்கு தேவையாடி? இன்னைக்கு 3ஆவது வாரம், அந்த ஆள் வரல. இவளுங்கெல்லாம் இன்னும் என்ன நினைச்சிருக்காளோ மனசுக்குள்ளார. என்னமோ பதில் சொல்லு. ஏன்டி இப்படி பண்ற? ஏண்டி பதில் சொல்லடி செல்வி.
ஊர் அடிச்சு உலையில போடலான்னு பாக்குறீங்களா ஆத்தாளும் மகளும்? ஏண்டி நாங்க எல்லாரும் உன்னை நம்பி தான் போட்டோம். வாயை திறந்து பதில் பேசு. இன்னைக்கு 3 வாரம் ஆச்சு, அந்த ஆளு வரல. அன்னைக்கு எங்க இருந்துடி அவனை பிடிச்சிட்டு வந்தா? ஏக்கா அனாவசியமா யாரும் பேசாதீங்க. இங்க பாரு செல்வி, அவர் உனக்கு என்னமா தெரியும், எப்படி தெரியும்? எதுக்கு கேட்குறோன்னா, ஒன்னாலதான் நாங்க அவர்கிட்ட சீட்டு போட்டோம் நம்பி. நீ தான் அந்த ஆளை கூட்டிட்டு வந்த. எங்க இருந்து கூட்டிட்டு வந்த, எப்படி கூட்டிட்டு வந்த? ஏண்டி கேட்கறாங்கள சொல்லுடி, வாயை மூடிட்டு இருக்கீங்க ஆத்தாள் மகளும். இங்க பாரு சிண்டு முடிஞ்சு ஒழுங்கா இருந்துக்க. அவ வந்து உங்கள்கிட்ட சீட்டு போட சொன்னானா அவளை நம்பி உங்களை போட சொல்லுதா? அந்த ஆள் பேச பேச கேள்வி கேட்க வேண்டியதானே? ஈன்னு உட்காந்துட்டு போய் அவளை கேட்டா எது என்னடி அர்த்தம்? ஏய், நாங்க ஒன்றும் கூட்டத்துக்கு சும்மா வரல. ஓ மாவ கூப்பிட்டு தாண்டி வந்தோம். அந்த ஆள் வந்திருக்கான்னு எங்களுக்கு தெரியுமா? நீ வாயை மூடிக்கிட்டு சப்ப கட்டு கட்டாத உன் மவளுக்கு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஆத்தங்கரையில தண்ணி பிடிக்க போகும்போது அவர் வந்து என்கிட்ட பேசினாரு. சீட்டு போட சொல்லி சொன்னாரு. அதுதான் சரி, எல்லாருக்கும் நம்ம வீட்டுல பொருள் கிடைக்கும், நம்ம மக்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது பொருள் இல்லாமன்னு நம்ம அவரை கிராமத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன். ஏய் வாய மூடு, விளக்க மாத்திரையா அடிச்சு போட்டு வண்டி ஒண்ணு. நாங்க இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு சொன்ன மாட்டேன் உங்ககிட்ட. இப்ப தாண்டி நாங்க கவலைப்படுறோம் காசை இழந்துட்டு. இப்ப எங்களுக்கான காசை நீ பொறுப்பேத்துக்கிறியா சொல்லுடி. ஏமா இது நீங்க நாங்க எதுக்கு காசு கட்டணும்? நாங்க கூட தான் காசு கட்டியிருக்கோம். சும்மா வாய்க்கு அந்த மாதிரி பேசிட்டு இருக்காத ரோட்டனே, உனக்கு அவ்வளவுதான். ஏய் உன் மாவன் ஆத்தங்கரையிலையும் பீச் பார்க்லயும் இருக்கிறவனை கூட்டிட்டு வந்த விட்டுவா. எங்க கிட்ட வர காசை வாங்கிட்டு அவனுக்கு அனுப்பிச்சுடுவா. பிறகு அவனை போய் பார்த்து இவங்க 2 பேரும் ஊர் சுத்துவாங்க எங்க காசை வச்சு. இதுக்கு நாங்கெல்லாம் பொறுப்பா? முகரையும் மூஞ்சி பாரு, காரி மூஞ்சி துப்பு கிடையாது. நீங்க எவ்வளவு காசு கொடுத்தீங்களோ அதை வந்து சாயந்தரம் எங்க வீட்டுல வாங்கிக்கங்கடி. அதுக்காக வார்த்தை விடாதீங்கடி. வாழ வேண்டிய பிள்ளைய வயசு பிள்ளைய போயிட்டு வாய்க்கு அந்த மாதிரி பேசுறாளுங்க. என்னடி காசு வேணும் வாங்கடி, வீட்டுக்கு வாங்கடி. விட்டு முகரையில ஏறிறேன் பேசுறாளுங்க பேச்சு. சரி எல்லாரும் வாங்க, நமக்கு தேவை காசு. தேவையில்லாம எதுக்கு பேசிக்கிட்டு? இனிமே நம்ம ஏமாறாம இருக்கணும், அவ்வளவுதான். இல்ல விடுங்கடி, அவளை 2 கிளி கிழிச்சுட்டு வர்றேன். ரோட்ல டிக்கிய சாத்திட்டு போ. அவங்க தான் காசு தரேன்னு சொல்லிட்டாங்களே, நமக்கு எதுக்கு அனாவசியமா பேச்சு? வா, இருக்கிற வஞ்சனை எல்லாம் அவன் மேல காட்டுவேன். ஆத்திரமா வருதுடியா? என்னடியா ஆத்திரம் வந்தா மூத்திரம் வந்தா பாத்திரம்ல தான் போகணும். வாடி போலாம். ஏய் உனக்கு என்னைக்கு வந்தாலும் நான் விளக்க மாட்டேன் அடிப்பேன். வாடி வா. ஏ செல்வி, ஏலா இங்க பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு போனா நமக்கு என்ன? இந்த மாதிரி ஆளுங்களாம் ஊர்ல இருக்கிற வரைக்கும் இவளுங்க முன்னேற மாட்டாளுங்க, நம்ம ஊரையும் முன்னேற விட மாட்டாளுங்க. அவங்க கஷ்டப்பட்டா நமக்கு என்னல? இப்ப பாரு, யாரையா கூட்டிட்டு வந்து பொருளை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து நல்லா இருக்கணும்னு நீ நினைச்ச? வாய்க்கு வந்தபடி மாதிரி பேசிட்டு போறாளுங்க. அவங்களுக்கு வந்து நல்லது நினைக்கலாமா நம்ம? இனிமே அவளுக்கு சவகாசம் வேணா, யாரும் வந்து இந்த மாதிரி ஏமாத்தினா கூட்டிட்டு வந்து ஊருக்குள்ள விடாத. இந்த ஊர்லாம் ஒரு நாளும் முன்னே ஏறாது இந்த மாதிரி நாய்ங்க இருக்கிற வரைக்கும். போ, நான் வாரேன் வீட்டுக்கு போயிட்டு. எங்கம்மா போறேன்? அதான் சாயந்தரம் எல்லாத்தையும் வீட்டுக்கு வர சொன்னீங்க. நான் போயிட்டு பண்ண வீட்டுல காசை வாங்கிட்டு வாரேன். நீ வீட்டுல போயிட்டு இரு, சரியா? சரிம்மா. என்ன பண்றது, புள்ளனா 4 காசு சம்பாரிச்சு கொடுக்கணும். இது 4 காசு அழிக்கலாம் பாக்குது. பரவாயில்ல, தப்பு பண்ணவே தண்டனை அனுபவிக்கணும். என் ஊராளுங்க முன்னாடியே என்ன மானத்தை வாங்கிட்டல்ல நாயே, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை. ஓடுற தண்ணி யார் வேணா அள்ளி குடிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஆத்துல தண்ணிக்கு வந்த பேக்கை வச்சு ஊர்ல இருக்க எல்லா காசையும் சுருட்டிட்டு போனேன். அதே மாதிரி இன்னொரு பேக்கு வந்தா நல்லா இருக்கும். ஆனா ஊர்ல எல்லாம் உஷாராயிருப்பாங்களே. தண்ணியில மீன் அதிகமா இருக்கு. சே, ஏதாவது புடிச்சிட்டு போக ஒன்றும் கொண்டு வரல. ஐயோ, ஏய் நீயா? என்னை காப்பாத்துடி, எனக்கு நீச்சல் தெரியாது. எங்க ஒரு ஆளுங்க காசெல்லாம் சுருட்டிக்கிட்டு போன அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டில நீ இந்த தண்ணியிலேயே மூழ்கி செத்துற. ஐயோ ஹெல்ப், ப்ளீஸ் ஹெல்ப். நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு நீச்சல் தெரியாது. என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்துங்க. உன்னை காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. இந்த நீர் தாய் பூமி தாயை உன்னை கொன்னுடும். எல்லாரோட காசு அப்பாவி காசு தூக்கிட்டு ஓடுன. ஊர்ல என்ன எவ்வளவு கேவலமா பேசுனாங்க தெரியுமா? சாப்பிடா சாவு. ஓ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
இந்த மாதிரி நாய்ங்களெல்லாம் இப்படிதான் பண்ணணும். எங்கேயாவது ஆத்துல அடிச்சிட்டு போவோம், யாராவது காப்பாத்துவாங்க. திருந்துட்டோம். எப்படியோ ஆத்துல சித்துருவேன்னு நினைக்கிறான். ஓடுற தண்ணியில தானே போயிட்டு இருக்க. அங்க இருக்கவங்க காப்பாத்துவாங்க. நாயே சி, ஏமாத்துற எல்லாருக்கும் இதான் பனிஷ்மெண்ட்.